நீங்க பண்ற சின்ன சேவிங்ஸ் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்ன்றத இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு சின்ன சேவிங்ஸ் பெரிய மாற்றம்ல இன்னைக்கு ஸ்டோரி நம்பர் 7. ஒரு ஊர்ல குமார்ன்ற ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல கிளர்க்கா ஒர்க் பண்ணி மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாரு. என்னதான் அவரோட வருமானம் கம்மியா இருந்தாலும் தன்னோட 2 பசங்களுக்கும் தினமும் 10 ரூபாய் கொடுக்கறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாரு. அண்ட் ஒவ்வொரு டைம் அந்த பணத்தை கொடுக்கும் போதும் அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாருன்னு சொல்லி தான் கொடுப்பாரு. குமார் 10,000 சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்த குமாரோட நண்பர் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் தேடிட்டு இருக்கறத சொல்றாரு. உடனே குமாரும் நான் உன் கூட பார்ட்னரா ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்க அவரோட நண்பர் 50,000 சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு குமார் நினைச்சாரு. அண்ட் இதுக்காக தன்னோட சேவிங்ஸ், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் கேட்டு அப்படி இப்படின்னு திரட்டி ஒரு 48,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா பேலன்ஸ் 2,000 ரூபாய் ரெடி பண்ண முடியாம வருத்தத்துல இருந்த குமாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. இப்போ அவரோட 2 பசங்களும் குமார் கிட்ட 2,000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது, நீங்க எங்களுக்கு தினமும் கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் பணத்தை நாங்க 2 பேரும் தொடர்ந்து சேர்த்து வச்சோம்னு சொன்னாங்களாம். இப்ப குமாருக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. அந்த பசங்க பண்ண சின்ன சேவிங்ஸ் அவங்க அப்பாக்கு கரெக்டான டைம்ல கை கொடுத்துருக்கு. இதே மாதிரிதாங்க நம்மளும் சின்னதோ பெருசோ நம்மளால முடிஞ்ச பணத்தை தொடர்ந்து சேர்த்து வச்சோம்னா நமக்கு தேவையான நேரத்துல கண்டிப்பா அது கை கொடுக்கும். இப்ப நீங்களும் உங்களோட சேவிங்ஸை உடனே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.